Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம் ஃப்ரம் Are You Okay Baby அந்த சேனல்ல இருந்து. ஒரு குழந்தைக்கு 2 பிரசவம். குழந்தைக்கு பிரசவமா? மாம் தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாம் தக் லைஃபா? என்ன சொல்றீங்க? இதெல்லாமா தக் லைஃப்ல வருது? சரி வாங்க, ஏதோ நடந்திருக்கு. ஆனா வீடியோ வந்து 5 நிமிஷம் தான். என்னங்கிறத உள்ள போய் பார்த்தலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு முக்கிட்ட போயிடலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூர் வாட்சிங் Are you okay, baby? 2011 பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பின் லேடனை அமெரிக்கா ட்ரேஸ் பண்ணி அவரோட சோழியை முடிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாதது ஒன்று, அதுக்கப்புறம் அவரோட நிறைய பொருட்களை யூஎஸ் கைப்பற்றினாங்க. அதில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கும் ஒன்று. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணிருக்கும், உள்ளுக்குள்ளே ஏதோ பயங்கரமான விஷயம்லாம் இருக்குன்னு தானே தோணும். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ச்சி என்னன்னா, அதில் சூப்பர் மேரியோ, போக்கிமான் மாதிரியான நிண்டெண்டோ கேம்ஸும், ரெசிடென்ட் ஈவில், ஃபைனல் ஃபேண்டசி மாதிரியான கிளாசிக் பிசி கேம்ஸும், அதை விட ட்விஸ்டா ஐசேஜ், கார்ஸ் மாதிரியான குழந்தைங்க படமும், நருட்டோ, டிராகன் பால் மாதிரியான அனிமியும் இருந்திருக்கு. அவரு மனுஷன் தானே, பார்க்க கூடாதா? பெரிய உலகம் தேடுற பெரிய ஆளா வேணா இருக்கலாம். எங்க பாக்குறேங்க நான் என்னங்க இப்ப என்ன எல்லாம் ஒரு காலத்துல ஏதாவது பண்ணிவிட்டு ஏன் ஹார்ட் டிஸ்க் எடுத்து பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி எல்லாம் இருக்கு. என்ன பேசுறீங்க? பதுங்கி இருக்கும்போது போர் அடிக்கும்போது அதெல்லாம் பாக்குறாரு. 2022 அமெரிக்காவை சேர்ந்த காரிங்கிற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு பெரிய டீலை முடிச்சதுக்காக அதை செலிப்ரேட் பண்ற விதமா அவங்க கணவர் எரிக் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட 3வது குழந்தை தூக்கத்துல அழுகிறத பார்த்து அந்த குழந்தைய காம் பண்ண அங்கேயே படுத்து தூங்கி இருக்காங்க. தென் மறுபடியும் அவங்க பெட்டுக்கு வந்த காரி அவங்க கணவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து உடனே அவசர அழைப்புக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சோ ஒரு சிங்கிள் மதரா 3 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்தின காரி 2023 Are You With Meன்னு ஒரு சில்ட்ரன் புக் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஏஞ்சல் அப்பாவை இழந்த 2 மகன்கள்ங்கிற கதைன்னு. அது காரியோட சிச்சுவேஷன்னால இன்னும் ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு. எல்லா டிவி சேனல்லையும் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துனாங்க. நிறைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இவங்க இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. ஏன்னா எரிக்கோட இறப்புல சந்தேகங்கள் இருந்தனால போலீஸ் மறுபடியும் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அதுல என்னெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா, காரிக்கு நிறைய கடன் தொல்லை இருந்ததாகவும், அவரோட கணவர் பேர்ல அவருக்கே தெரியாம நிறைய இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னும், கணவர் இறந்த அடுத்த நாளே அவரோட வீட்டை ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு, கணவர் சாகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு நபர் கிட்ட அவன் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை விட பெரிய ட்விஸ்ட், இவங்க பப்ளிஷ் பண்ண புக்கு முதல்ல இவங்க எழுதுனதே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் போது நமக்கு பெண்கள் சப்போர்ட் வேணும்னு சொல்லி இன்னொரு ஆளை வச்சு எழுதி இருந்திருக்காங்க. சோ சொத்து இன்சூரன்ஸ்னு 74 கோடிக்கு ஆசைப்பட்டு சொந்த கணவரியே கேரி தான் அந்த செலிப்ரேஷன் அப்போ அவரோட ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு கோர்ட்டு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏங்க இது என்னங்க, இது எனக்கு புரியல. அவர் இறந்து போனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உடனே இது பாய்சன் டெத்னு வரும்ல. புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏமா என்னம்மா உன் கதை ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, முடியும் போது இந்த நாள் தானே இருது. யாரையும் இப்ப நம்ப முடியலன்னா அதான் ஆர் யூ வித் மீன்னு புக்கெல்லாம் விட்டது தான். நான் அவங்க மனசுல இருக்கிற கவலையை ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, நீ புக்கை ரெடி பண்ணிட்டு தானே எல்லாம் பண்ணியிருக்கேன். தெரியாம இருந்திருக்காரு அவரு. பார்த்தீங்களா சார், நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டையே வித்துவிட்டு பாட்டி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிங்க்ல தான் கலந்து கொடுத்துருக்காங்கன்னா அடி பாவி. இது தக் லைஃப் ஆகுது. எந்திரன்ல வர பிரசவம் மாதிரியான ஒரு கடினமான கேஸை தான் நாம இப்ப பார்க்க போறோம். 2016 டெக்சாஸை சேர்ந்த மார்கரெட்டுங்கிறவங்க எப்பவும் போல அவங்களோட செக்கப்புக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னா, அவங்க குழந்தையோட முதுகு கீழே ஒரு கட்டி வளர்ந்துட்டு இருக்கிறது தான். அதுவும் எவ்வளவு வேகமானா கொஞ்ச வாரத்திலேயே அது குழந்தை சைஸுக்கு வளர்ந்துருக்கு. இதனால போதுமான ரத்த ஓட்டம் இல்லாம உயிருக்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சோ மருத்துவர்கள் ஒரு சிக்கலான முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. என்னதுன்னா, ஒரு குழந்தைக்கு 2 பிரசவம் பார்க்க வேண்டியது. அதாவது ஃபர்ஸ்ட் பிரசவம் 23வது வாரத்திலேயே
நேரத்திலேயே குழந்தைய வெளியே எடுத்து அந்த கட்டிய ஒரு வழியா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரிமூவ் பண்ணி திரும்பவும் வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. தென் 13 வாரத்துக்கு அந்த குழந்தைய வளர விட்டு 2வது பிரசவமா எப்பவும் போல 8 மாசம் கழிச்சு பிரசவம் பார்த்து லியன் லீ ஹோப்புங்கிற அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க. 2 தடவை வந்து இதெல்லாம் தாங்க அதிசயம். அந்த குழந்தை அப்படின்னு வெளியே வந்துட்டு உள்ள வழி போயிட்டு திருப்பி நார்மலா வந்திருக்காங்க. 23 வாரம்னா பெரிய ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு ஒரு அளவுக்கு. ஆனால் பாருங்களேன், இந்த இடத்துல தாங்க டாக்டர்ஸை பாராட்டணும். அந்த வளர்ச்சியை பாருங்க. உள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு குழந்தைய வெளியே எடுத்து முதுகுல இருக்கிற கட்டியை எடுத்து குழந்தைய திருப்பி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி இது பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் இதெல்லாம் தெரியாட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு. அதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல டெக்னாலஜி நல்லா இருக்கு. ஆனால் என்ன டெக்னாலஜி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு குழந்தைக்கு 2 பிரசவம் முன்னோடனே நான் ஸ்டார்டிங்கில் பக்குன்னு ஆயிடுச்சு. குழந்தைக்கு பிரசவம் நடக்கிறதே தப்பு, அதனால 2 அப்படின்னு பார்த்தா 2 தரம் பிறந்த ஒரு குழந்தைன்னு போட்டிருக்கிறேன். தாய்க்கு தானே பிரசவம் பார்ப்பாங்க, குழந்தைக்கு எவனாவது பிரசவம் பார்ப்பானு நான் மிஸ்டியெல்லாம் பதறிட்டேன். என்ன சார் இது? உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் எங்களுக்கு தக்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார்? அங்காத்தா படத்தை அப்படியே ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு இந்த இன்சிடென்ட். ஏன்னா போன மாசம் இத்தாலியில இருந்து போலாண்டுக்கு கிளம்புன ஒரு ட்ரக்கை அதிகாரிகள் மாதிரி வேஷம் போட்ட ஒரு கொள்ளையர்கள் செக்கிங்க்கு நிறுத்துற மாதிரி நிறுத்தி அந்த ட்ரக்ல இருந்த கண்டெய்னரை திருடிட்டாங்க. சரி, அப்படி என்னத்தை தான் திருடினாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடினது கிட்கேட் சாக்லேட். அடப்பாவிங்க, பெட்டி கடையிலே கிடைக்கும். அது எதுக்கடா திருடினீங்கன்னு பார்த்தா அவங்க சாதா கிட்கேட்டை திருடல. ரீசெண்டா கிட்கேட் F1 ரேஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்பெஷல் எடிஷனா F1 ரேஸ் கார் மாதிரியே கிட்கேட்டை செஞ்சிருக்காங்க. அதைத்தான் இந்த திருடர்கள் குறி வச்சு தூக்கி இருக்காங்க. அதுவும் எவ்வளவுனா 12,000 கிலோ கிட்கேட்டை கொள்ளையடிச்சிருக்காங்க. இல்ல அதான் இதுல என்னன்னா, கிட்கேட் ஏப்ரல் எத்தனையாம் தேதி இப்படி ஒரு இதை பார்க்கும்போது நானே வச்சேன் இவங்களும் ஏப்ரல் ஃபுல் பண்றாங்கன்னு பார்த்தா உண்மைதான். 12 டன் அப்படின்னா 12,000 கிலோ வேர்த்தான கிட்கேட் வந்து திருடு போயிருச்சு. ஸோ ஏதோ ஒரு பார்கோட் மாதிரி ஒன்று அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸுக்கு அந்த பார்கோடை காட்டுறாங்க. என்னத்துக்குன்னா, நீங்கள் வாங்குகிற கிட்கேட்டை இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வாங்கினது திருட்டு கிட்கேட்டா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு கம்பெனி இப்போ அப்படி ஒரு செக் வச்சுருக்கு. சரி, இப்போ திருட்டு கிட்கேட்டாக இருந்தால் எங்கள் காசுக்கு என்ன இது? எங்கள் காசை இப்போ எப்படி திருப்பி தருவீங்களா என்ன? அந்த கார் மாதிரியே அந்த சாக்லேட் இருக்குது. ஸோ அந்த கிட்கேட் வந்து வண்டியோட தூக்கிட்டாங்க. ஆனால் இது வாங்கினா ஒரிஜினல் தானே, சாப்பிட்றலாம். சாப்பிடுவீங்களா இல்லை அதை பிளாக்கில் விற்பீங்களா? என்ன எதுக்கு திருடுனீங்கன்னு தெரியலை வச்சு வச்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்குமாடா கிட்கேட்டு திருடுற அளவுக்கு? இல்லை அந்த கார் பிடிக்குமா? இதை நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு நம்ப முடியல. ஒருவேளை ஏப்ரல் அந்த 1ஆம் தேதி அதனால ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை, அது உண்மையாக தான் நடந்திருக்கு. இதை ஒரு கிட்கேட் கம்பெனி 12,000 கிலோவை தூக்கிட்டாங்க சார்னு கவலையாக ஒரு போஸ்ட் போட்டு 1/2 மணி நேரத்தில் எல்லா மற்ற பிஸ்னஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குன்னா அவங்களோட போஸ்ட், இப்போ ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்னென்னா, டக்குன்னு பார்த்தா திருடு போனது கிட்கேட், அதிர்ச்சி தகவல் என்னென்னு போய் வாசிச்சா அதில் போட்டிருக்காங்க. கிட்கேட் 12 டன் கிட்கேட் காணாமல் போயிடுச்சு. சத்தியமாக அதை நாங்கள் எடுக்கலை. எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா எங்களோட சாக்லேட் காஃபி இருக்குது, குடிச்சிட்டு போங்க. அப்போ நான் யோசித்தேன், கிட்கேட்காரன் யோசிப்பாங்க, ஏண்டா ஒரு கண்டெய்னரையே நான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் அதை வச்சு விளம்பரம் பண்ணுறீங்களா? இப்படி கார் ஷேப்பில் இருக்கிற சாக்லேட்டை தான் தூக்கியிருக்காங்கங்கிறது தெரியாது. 12,000 கிலோ கிட்கேட்டை தூக்கிட்டாங்கங்கிறது மட்டும் தான் தெரியும். யாரா நீங்கள்? நமக்கு தான் பிடிக்கும். இதே எதுக்குடா தூக்குறீங்க? விற்க முடியாது என்ன அவங்க? எனக்கு டவுட்டாகவே. மேபி இது லிமிட்டட் எடிஷனோ, இது மாதிரி திருப்பி வராதில்ல. லிமிட்டட் எடிஷனாக இருந்தாலும் இதே எதுக்குடா தூக்குறீங்க? இப்போ எப்படி அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் அது திருட்டு பேட்ச் தானாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கேர்ள்ஸ் எப்பவுமே பாய்ஸை விட சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடுவாங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி இங்கே ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா,
மானத்தை வாங்கிருக்கல தம்பி. இவனை மாதிரி. அவன் யாரா தனியாக ஓடிக்கிட்டு இருக்கான்? சார் இன்னொன்று சார், அப்படி நேராக நடந்து என்னத்தை சார் கண்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது கச்சக்கு முச்சக்கு மார்ச் பாஸ் பண்ணாதான் சார் நல்லா இருக்கேன். ஆனால் இது உண்மை தான், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூலில் எங்களுக்கு மார்ச் பாஸ்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டே டைம்ல எல்லாம். நாங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் இதான் அந்த வசனம், இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தூக்கணும். அப்போ நம்ம மைண்டு, இந்த மானங்கட்ட மைண்டு வந்து சொல்லும், ஏய் கூப்பிடும், என்னடான்னா அவன் லெஃப்ட்டுன்னும் போது ரைட்டை தூக்கி தான் பாரு என்ன நடக்குதுன்னு. இப்போ அவர் லெஃப்ட் அப்படின்னும் போது நான் ரைட் 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 லெஃப்ட் ரைட்டுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தூக்குவேன்னா, இந்த கொட்டாவி நம்ம விட்டோம்னா தொத்தும் இல்லை. அது மாதிரி எவனோ ஒருத்தர் என்னைய பார்த்துட்டு இருந்திருப்பான், அவனும் அப்படியே குழம்பிடுவாங்க. குழம்புனா நான் ஒருத்தர் லெஃப்ட் ரைட்டு மாற்றினதுக்கு மொத்தம் மாறும். எல்லாரையும் போய் வெயிலில் நிற்க வச்சுருவாங்க. அப்பாடான்னு சந்தோஷமாக நிற்போம். ஆனால் ஒரு நாளும் கேர்ள்ஸ் எல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கினதே இல்லைங்க எங்கள் ஸ்கூலில். லெஃப்ட்டுனா லெஃப்ட்டை தான் தூக்குவாங்க, ரைட்டுனா ரைட்டை தூக்குவாங்க, எல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. நமக்கு நம்ம மைண்டு வந்து சொல்லும், நம்ம சொல்கிறத கேட்காத, லெஃப்ட்டுனா ரைட்டை தூக்கிது, ரைட்டுனா 2 காலையும் தூக்கிட்டு கீழே விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். இது உண்மைதான், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா இருக்குது வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.